என்கவுண்டர் அச்சத்தால் தலைமறைவாக இருந்த 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி விஸ்வாவின் கூட்டாளிகள். இதற்கிடையே ரவுடியின் மனைவி தனது கணவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்தால் அதற்கு போலீசாரே காரணம் என வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பியும் காஞ்சிபுரம் எஸ்பியும் தான் முழுக்க காரணம். ஸ்ரீபெரும்புதூர் போலீஸும் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மச்சினருக்கும் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா இவங்க எல்லாரும் தான் காரணம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் பகுதியை சேர்ந்தவர்கள் சந்துரு மற்றும் பாலச்சந்திரன். இருவரும் சகோதரர்கள். இருவர் மீதும் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார்சத்திரம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, ஆள் கடத்தல் போன்ற குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் 2 பேரும் பிரபல A+ கேட்டகரி ரவுடியாக விளங்கி வந்த விஸ்வாவின் கூட்டாளிகள். இந்நிலையில் தனியார் ஆலைகளிலிருந்து ஸ்கிராப் எனப்படும் இரும்பு கழிவுகளை ஒப்பந்தம் எடுப்பதில் முக்கிய புள்ளிகளிடையே தொழில் போட்டி நிலவுகிறது. அதற்காக தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்களை கொலை செய்வதில் கூலிப்படையாக இருந்து வந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடக்கும் குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த தனிப்படை போலீசார் தீவிரமாக ரவுடிகளை கண்காணித்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரபல ரவுடி விஸ்வா சுங்குவார்சத்திரம் அருகே பதுங்கி இருந்தபோது போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ரவுடி விஸ்வா மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். என்கவுண்டர் அச்சத்தால் விஸ்வாவின் கூட்டாளிகளான சந்துரு மற்றும் பாலச்சந்தர் உள்ளிட்ட பல முக்கிய ரவுடிகள் தலைமறைவாகினர். இதற்கிடையே தொழில் போட்டியால் வெட்டி கொல்லப்பட்ட திமுக பிரமுகர் ரமேஷ் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அரக்கோணம் அருகே தலைமறைவாக இருந்த சந்துரு, பாலச்சந்தர் ஆகிய 2 ரவுடிகளையும் தனிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே சந்துருவின் மனைவி தனது கணவனுக்கும் மைத்துனருக்கும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பி மற்றும் மாவட்ட எஸ்பி தான் பொறுப்பு என வீடியோ வெளியிட்டுள்ளார். நான் சந்துருடைய வைஃபு. இன்றைக்கி ஒரு 1:30 மணி போல் ஒரு 12 பேர் வந்தாங்க அன்யூனிஃபார்மில். எங்கள் வீட்டுக்காரையும் பாலச்சந்திரவையும் பிடிச்சாங்க. அவங்க கேட்டாங்க, போலீஸு ஏன்டா கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்தாக்கா நீங்கள் எதனா பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரோடைய கேஸ்கார் ஒருத்தர் இருக்கார், குல்லா என்கிற விஸ்வநாதன். அவருக்கு இப்போ தான் என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டர் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கும் எதனா நடந்துட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பயந்துட்டு போகல. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பியும் காஞ்சிபுரம் எஸ்பியும் தான் முழுக்க காரணம். ஸ்ரீபெரும்புதூர் போலீஸும் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மச்சினருக்கும் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா இவங்க எல்லாரும் தான் காரணம். தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.